ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்களை கூறி இந்த வேலையோட தேவனுடைய வார்த்தையை பார்க்க போகிறோம். வேத வசனம் ஆவிக்குரிய கண்ணாடி என்ற தலைப்பின் கீழே தேவனுடைய வார்த்தையை பார்க்க போகிறோம். யாக்கோபு 1:22-23 இப்படியாக வாசிக்கிறோம். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று வேதத்தில் பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தை நமக்கு ஆவிக்குரிய ஒரு கண்ணாடியாக இருக்குது. உலக பிரகாரமான கண்ணாடியை பார்க்கும் பொழுது நம்ம ட்ரெஸ்ஸு சேஞ்ச் பண்ணிக்கிறோம், தலையை சீவிக்கிறோம், முகத்தை பார்க்குறோம். ஆனால் என்ன செய்கிறோம்? சரிப்படுத்தி கொடுக்குறோம். அதே போல் நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வேத வசனத்தின் மூலமாய் நம்மை பார்க்கும் பொழுது நம்முடைய வேண்டாத சுபாவங்கள், வேண்டாத காரியங்கள், வேண்டாத கிரியைகள் இதெல்லாம் என்ன செய்யணும்? விட்டு நம்ம விலகி வாடும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். வேதத்தில் வாசிக்கிறோம், தேவனுடைய பார்வையில் மறைவானது ஒன்றும் இல்லை என்று பார்க்கிறோம். எபிரேயர் 4:12-13 வாசிக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனாய் இருக்கிறது அப்படின்னு அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்று இல்லைன்னு பார்க்கிறோம். அவருடைய வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கிற வார்த்தையாக இருக்குது, நம்மை தேற்றுகிற வார்த்தையாக இருக்கிறது. வேதத்தில் வாசிக்கும் பொழுது இந்த வேத வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள், அதனால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று பார்க்கிறோம். நம்ம இந்த வேத வசனத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு பார்த்து பார்த்து நம்ம வாழ்க்கையை அமைத்து கொள்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவுக்கு நம்ம நல்ல பலன் கிடைக்கும் என்று பார்க்கிறோம். வேதத்தில் வாசிக்கும் பொழுது கொலைசியர் 2:10 வாசிக்கும் பொழுது நம்ம இந்த உலகத்தில் பரிபூர்ணமான வாழ்க்கை வாழ வேண்டும், கிறிஸ்துவுக்குள் நாம் பரிபூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறோம் என்று பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நாம் பரிபூர்ணமான ஒரு வாழ்க்கை வாழத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஏதோ ஒரு சொங்கி வாழ்க்கை வாழ்றதுக்காக அல்ல, நம்ம எல்லாவற்றிலும் ஒரு பரிபூர்ணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். வேதத்தில் வாசிக்கிற யோவான் 10:10 வாசிக்கும் பொழுது இந்த ஜீவன் உண்டாயிருக்கவும் இந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன்னு சொல்றார். அப்போ இந்த உலகத்தில் நம்ம நிறைவாய் பரிபூர்ணமாய் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அந்த வாழ்க்கைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மை வேத வசனத்துக்கு நாம் விட்டு கொடுக்கும் பொழுது தேவனாலே நாம் ஒரு பரிபூர்ணமான ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். வேதத்தில் வாசிக்கும் பொழுது பார்க்குறோம், கொலைசியர் 3:16 வாசிக்கும் போது கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாய் வாசமாய் இருப்பதாக அப்படின்னு பார்க்கணும். அப்போ இந்த வேத வசனம் நமக்குள்ள என்ன செய்யணும்? பரிபூர்ணமாய் இருக்க வேண்டும். வேத வசனத்தை நம்ம கேட்க வேண்டும், வேத வசனத்தை நம்ம படிக்க வேண்டும். வேத வசனத்தை என்ன செய்யணும்? சபைக்கு போகும்போது கேட்குறோம், யூடியூப் மூலமாக கேட்குறோம், அப்படி பல காரியங்களை நம்ம கேட்கும் பொழுது அந்த வசனத்தை நம்ம என்ன செய்யணும்? நமக்குள்ளே அந்த வசனம் பரிபூர்ணமாய் வேலை செய்வதற்கு நாம் விட்டு கொடுக்க வேண்டும். நாம் இந்த உலகத்தில் ஒரு பரிபூர்ணமான வாழ்க்கை வாழத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். 1 தீமோத்தேயு 6:17 வாசிக்கும் போது நான் சகல நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் பார்க்கணும். அப்போ ஒரு பரிபூர்ணம் அப்படின்னு சொல்லும்போது எல்லாவற்றிலும் ஒரு நிறைவு. அப்போ இந்த வேத வசனத்தில் நம்ம தியானிக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கையை தேவன் நமக்கு கொடுக்கிறார். நம்ம கடன் பாரத்திலிருந்து, குறைகளிலிருந்து, வியாதியிலிருந்து, தரித்திரத்திலிருந்து, எல்லா சூழ்நிலையிலும் நம்ம ஆண்டவர் என்ன செய்கிறாரு? இந்த உலகத்தில் நம்ம வீட்டு கிறிஸ்துவுக்காக ஒரு பரிபூர்ணமான ஒரு வாழ்க்கை வாழ தேவன் இந்த வேத வசனம் நமக்கு உதவி செய்கிறது. அதைத்தான் வேதத்தில் வாசிக்கிறோம். யோசுவாவின் புஸ்தகம் 1:8-9 வாசிக்கும் பொழுது இந்த நியாயபரமான புஸ்தகம் ஒரு வாயை விட்டு பிரியாது இருப்பாயாக, இவைகளை இரவும் பகலும் நீ தியானித்து கொண்டு இருப்பாயானால் நீ என்ன செய்வார்? உன் வழியை வாக்கியம் பண்ணுவார், புத்திமானாய் இருப்பாய் என்று சொல்லி யோசுவாவுக்கு சொல்லப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். அதுபோல் இன்றைக்கு ஆண்டுடைய பிள்ளைகள் இந்த வேத வசனத்தை இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் வாக்கியமானு பார்க்குறோம். 119 சங்கீதம் 1 சொல்லுது, வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார்கள் வாக்கியவான்கள் என்று பாருங்கள். ஆண்டுடைய பிள்ளைகள் என்ன செய்யறது? வேத வசனத்தை வைத்து கொண்டு அதன்படி நாம் என்ன செய்ய வேண்டும்? வாழ வாஞ்சிக்க வேண்டும். நாம் என்ன செய்ய? சரி செய்து கொள்ள வேண்டும். உலக பிரகாரமான முகத்தை கண்ணாடியில் பார்க்கும்போது நம்ம சரி செய்து கொள்வோம். தலையை உழைந்திருந்தால் சீவி கொள்கிறோம், முகத்தில் ஏதாவது வேண்டாது இருந்தால் என்ன செய்யறோம்? அதை துடைத்து கொள்கிறோம். அதே போல் வேத வசனத்தை நாம் என்ன வேண்டும்? பார்த்து பார்த்து நம்ம
ஆவிக்குரிய வாழ்க்கையை இந்த கண்ணாடியின் மூலமாக சரி செய்து கொள்ளும் பொழுது நம்ம வாழ்க்கையில நல்ல பலம் கிடைக்கும். வேதத்தில் வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலர் நடவடிக்கை 17 அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில் இந்த பெரேயா பட்டணத்தால் வேத வசனங்களை ஆராய்ந்து பார்த்தபடினாலே தெசலோனிக்கேயர் உள்ளவர்களை விட அவங்க என்ன செஞ்சாங்க, நற்குணசாலிகளாக இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அதுபோல தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேத வசனமாகிய கண்ணாடியின் மூலமா நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை பார்த்து நம்ம வாழும் பொழுது நல்ல குணங்கள், நல்ல சுபாவங்கள், நல்ல கேரக்டர்கள் நம்ம மூலமா வெளிப்படும். கிறிஸ்துவுக்கு நம்ம நற்கந்தமாக ஒரு நல்ல ஒரு சாட்சியாக நாம் வாழ முடியும் என்று இந்த வேத வசனத்தின் மூலமாய் நாம் அறிந்து கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, 119ஆம் சங்கீதத்தில் 97ஆம் வசனத்தில் இப்படியாய் வாசிக்கிறோம். இந்த வேத வசனம் நாள் முழுவதும் என் தியானம் அப்படின்னு சொல்றார். வேத வசனத்தினால நல்ல என்ன செய்திருக்கா, போதித்தவர்கள் நான் அதிக ஞானம் உள்ளவனாக இருக்கிறேன்னு சொல்றாரு. இந்த வேத வசனம் என்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்யுது, நல்ல ஒரு பிரயாசம், நல்ல பலனை கொடுக்குது. தேனிலும் அது மதுரமாக இருக்குது என்று பார்க்கிறோம். 72ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். 119, 72 அநேக 1000 பொன் வெளியே பார்க்கிறோம். நீர் விளம்பின வேதமே நலம் என்று பார்க்கிறோம். ஆண்டுடைய வார்த்தை அது நமக்கு நல்ல பிரயோஜனமாய் நல்ல பலனை கொடுக்கிறதா இருக்கிறது. அதனால இந்த வேத வசனத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், அந்த மதுரமான அந்த வார்த்தைகளை தியானிக்க வேண்டும். வேத வசனத்தினால நல்ல ஒரு பாட்டு கூட இந்த வேத வசனத்தை நான் நிலைத்திருப்பேன், இந்த வார்த்தையை நான் தியானிப்பேன், இந்த வார்த்தையை நான் பேசுவேன், இந்த வார்த்தையை நமக்கு பலன் உண்டு, இந்த வார்த்தையில் ஜீவன் உண்டு அப்படின்னு சொல்லி என்ன செய்யறோம், பாட்டு படிக்கிறோம். அதுபோல் இந்த வேத வசனத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், தியானித்து பேச வேண்டும், தியானித்து வாழ வேண்டும். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை சீர்படுத்தி கொள்ள வேண்டும், சரி செய்து கொள்ள வேண்டும். வேண்டாத காரியங்கள், வேண்டாத சுபாவங்கள், கெட்ட சிந்தனைகள், கெட்ட காரியங்களை நம்ம என்ன செய்ய வேண்டும், நம்ம அதை விட்டு விலக வேண்டும். வேதத்தில் வாசிக்கிறதை வெளிப்படுத்த 1:5 வாசிக்கிறதை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் கை கொண்டவர்களும் பாக்கியவான்கள் என்று பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டுடைய வார்த்தையை எவ்வளவுக்கு எவ்வளவு கேட்குறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு என்ன செய்கிறோம், படிக்கிறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு கை கொள்கிறோமோ அதுக்கு நல்ல பலன் உண்டு. வேதத்தில் பார்க்கும்போது வேத வசனம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது பார்க்கிறோம். நம்ம இந்த உலக பிரகாரமான ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்ல ஒரு வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வெளிச்சமாய் நாம் வாழ்வதற்கு, ஆசீர்வாதமாய் நாம் வாழ்வதற்கு, செழிப்பாய் வாழ்வதற்கு இந்த தேவனுடைய வார்த்தை நமக்கு நல்ல பலனை கொடுக்கிறது. நம்ம வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கிறது. இயேசு கிறிஸ்து நாம் இந்த உலகத்தில் ஒரு பரிபூர்ணமான ஒரு வாழ்க்கை வாழத்தான் இயேசு நமக்காக தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார். அந்த இயேசப்பா நம்ம இந்த உலகத்தில் ஒரு பரிபூர்ணமான வாழ்க்கை தான் போட்டுது. கொலேசியர் 3:16 வாசி இந்த வார்த்தை என்ன செய்யுது, பரிபூர்ணமான ஒரு வாழ்க்கை, பரிபூர்ணமான வார்த்தை. அந்த வார்த்தையை நம்ம பிடித்து கொண்டு ஆண்டவருக்காக சுடர்களை போல பிரகாசிப்போம். நம்ம மூலமாக ஆண்டவருடைய நாமம் என்ன செய்யும், மகிமைப்படும். அதனால இந்த வேத வசனத்தை ஆவிக்குரிய கண்ணாடியின் மூலமாக, வேத வசனமாகிய ஆவிக்குரிய கண்ணாடியின் மூலமாக நாம் நம்முடைய வாழ்க்கையை, ஆவிக்குரிய வாழ்க்கையை சரிப்படுத்திக் கொள்வோம். சங்கீதம் 19:11 வாசிக்கும் பொழுது இந்த வேத வசனத்தை அதை போட்டுட்டு வேத வசனமாகிய கண்ணாடியில் ஆவிக்குரிய வாழ்க்கையை பார்த்து பார்த்து வாழும்போது மிகுந்த பலன் உண்டு அப்படின்னு பார்க்கணும். அப்போ இந்த வேத வசனத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து மரியாதை கொடுத்து அதன்படி நம்ம வாழும் பொழுது நிச்சயமாய் நமக்கு பலன் கிடைக்கும் என்று இந்த சத்தியத்தின் மூலமாய் நாம் அறிந்து கொள்கிறோம். அதனால வேதத்தை வாசிப்போம், தியானிப்போம், கை